உண்மைக்கு மாற அவதூறுகளை கிளப்பி விடுறான். இவருக்கு 300 ஏக்கர் என் பேர்ல இருக்குதான், 200 ஏக்கர் என் பேர்ல இருக்குதான், என் பங்கு மகள் எல்லாம் 100கணக்கான பேர் இருக்கிறான். 200 ஏக்கர் எம்எல்ஏ ஆகுதா? அப்ப நாங்களாம் என்ன நடந்து நாளைக்கு கத்தி எடுத்துட்டு வந்துருவோம் தண்டைக்கு. பல தம்பிமார்கள் அந்த சீமானிசத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் சொன்ன போது, தெரிய வேண்டிய செய்தியை தெரிய வேண்டியவர்கள் தெரியப்படுத்திய போது அவர்கள் அதற்காக மனமருந்தி இன்றைக்கு நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைந்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த உண்மையை நாம் சொல்லுகின்ற போது, அந்த உணர்ச்சியோடு சொல்லுகின்ற போது, கண்டிக்கின்ற போது சில பேர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபம் உங்களை அங்க போட்டு கொடுக்கத்தான் செய்வான். அப்படி போட்டு கொடுத்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க. அதற்கு இன்றைக்காவது ஒரு நாள் நாம் செய்கின்ற இந்த சமூகத்திற்கான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணி, இந்த சமூகம் நம்மளை ஒரு நாள் ஆற தழுவி அன்பு செலுத்தி கட்டி அணைத்து முத்தமிட்டு வெற்றி திலகம் இடும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் நடந்தது. அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருந்தார். அன்புமணி என்னை அழைத்து சொன்னார்கள், வேல்முருகன் பேச்சு திரையின் மூலமாக நீ அரசுக்கு ஒரு கருத்தை ஆலோசனையை வைக்கலாம் என்று ஒரு கோடிட்டு ஒரு புள்ளி தான் வச்சாங்க. நான் புள்ளியை கோலமாக்கி கலைஞர் அவர்கிட்ட எப்படி எல்லாம் பாராட்டணுமோ அப்படி பாராட்டி, உங்கள் காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என்று சொல்லி ஒரு கொள்கை அளவிலே முடிவெடுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி வாதாடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவிலேயே ஒரு மாநிலத்தில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவன் வேல்முருகன். கலைஞர் தான் அறிவித்தார். அதே மாதிரி என் தொகுதியில வெறும் முந்திரி காடு தான் இருக்கு, கொய்யா காடு தான் இருக்கு, ஒரு தொழிற்சாலை இல்ல, ஒரு பாலிடெக்னிக் இல்ல, ஒரு ஐடி இல்ல, ஒரு கலை அறிவியல் கல்லூரி இல்ல. கலைஞர் அவர்களே, உங்கள் காலத்தில் உங்களை போன்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பொறியியல் படிக்க வேண்டும் என்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஓடோடி வந்து படிக்க முடியாது. அதனால் தயவு செய்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதல் கல்லூரியை நீங்கள் என் பண்ருட்டிலே வந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னேன். அதே மாதிரி தலைவர் கலைஞர் என்று சொல்லக்கூடிய அன்றைய முதலமைச்சர் வந்து தொடங்கி வைத்தார். இன்றைக்கு 2000 மாணவர்கள் படிக்கிறார்கள் ஒரு ஆண்டிலே என் பண்ருட்டியிலே. அந்த பக்குவம் எதிர்கிட்டு இருந்தாலும் சொல்வார்கள் பேருங்க, அண்ணாவின் மொழியிலேயே மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பார்களே, அதுபோல் நான் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் நான் சொன்ன ஆலோசனைகள், நான் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மறைந்த கலைஞர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினார்கள். மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருந்து மோனோ ரயில் சிறந்ததா, மெட்ரோ ரயில் திறந்தா என்கிற ஒரு விவாதம் வந்தது. நான் அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் சார்பாக ஐக்கிய நாடுகளில் இருந்து சப்மிட் செய்யப்பட்ட அந்த நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம், அருகாமை பள்ளி முறை, மெட்ரோ ரயில், அது போன்ற மிதிவண்டிகளுக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தனி பாதைகள், இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்திலே இன்றைக்கு வெற்றிக்குமரன் இருந்த கட்சி பேசுகிற அந்த புரட்சிகர வசனங்களை எல்லாம் 2001 2011 வரை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்து சட்டமாக்கிய பெருமை எனக்கு உண்டு. இங்கே அமர்ந்திருக்கிற வேலரசு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார், ஐயாவுக்கு நெருக்கமாக இருந்தார். மணிக்கணக்கில் இருவரும் உட்கார்ந்து பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற போது தனித்தமிழ் ஈழத்திற்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் போராளிகளுக்காகவும் புலிகளுக்காகவும் எப்படியெல்லாம் நான் இருந்த அந்த தலைமையோடு சண்டையிட்டேன், முரண்பட்டேன் என்பது சாட்சியாக வேலரசு அண்ணனே இருக்கிறார். ஆக என்னுடைய கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கரடு முரடானது. இந்திய பீனல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தில் இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் நாங்கள் இந்த தமிழர் நிலத்தை மேம்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்காக பல எண்ணற்ற வழக்குகளை நாங்கள் சந்தித்தோம். ஒவ்வொரு அரசுகளும் போட்டி போட்டுக் கொண்டு எங்கள் மீது வழக்குகளை பாய்ச்சினார்கள், தேச விரோத வழக்குகளை பாய்ச்சினார்கள், என்எல்சிக்காக பாய்ச்சினார்கள், கடலூர் ஷிப்காட்டுக்காக பாய்ச்சினார்கள். எல்லாவற்றையும் எதிர்த்து சமரசமற்று அங்கு போராடினோம். என்ன ஒண்ணு, நாங்க போராடின காலத்துல எல்லாம் எங்களுக்கு இத்தனை யூடியூப் இல்லை, இத்தனை சேனல்கள் இல்லை, அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு வெட்டி ஒட்டி அதை ப்ரமோட் பண்ற பிரபாகரன்கள், தங்கங்கள், வெற்றி குமருடைய சிஷியன்கள் கிடைக்கல. எங்க ஜெகதீஷ் பாண்டியன் மாரி ஏற்ற இறக்கத்தோட வசனம் பேசுற ஆள் எங்களுக்கு கிடைக்கல. அவருக்கு கிடைச்சது உங்களை மாதிரி சொந்த செலவுல வெற்றிக்கிட்டு என்ன ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது சொல்றாரு, முத ஒரு 20 ஆண்டுல இப்பதானே நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வரேன் அப்படின்னாரு. ஏன் வெற்றின்னா, நாங்க எங்க அண்ணனை பிளைட்ல தானே கூட்டு வருவோம், எங்க அண்ணன் பிளைட்ல தானே வந்து இறங்குவாரு. அதே மாதிரி சர்க்கிட் ஹவுஸுக்கு வரும்போது அதான் சொன்னாரு, ஏன்னா நாங்க எங்க அண்ணனுக்கு இருக்கிறதே முதல்ல நல்ல ஹோட்டல் தான் போட்டு கொடுப்போம். நான் கூட இப்பயும் சொல்லுவேன், எங்க மோகன்ராஜ் மாரி ஆளுகிட்டலாம் இப்ப எங்க கட்சியில வசதியான யாராச்சும் ஒரு 2 பேர் உழைச்சி சம்பாரிச்சு கொஞ்சம் பொருளாதார நிலையில இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஹோட்டல்ல போட்டு கொடுத்தாலும் போய் தங்குவேன். எதுவும் கிடையாது, இங்க களிதான் இருக்கு, கூழ் தான் இருக்கு, குடிச்சிட்டு இங்க இருக்கிற தெருவில் ஒரு பாய் போடுறோம், இல்ல கட்டில் போடுறோம், கையில் கட்டில இதுலதான் படுக்கணும் என்று சொன்னாலும் கூட அதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டுதான் இந்த அரசியல் பயணத்தில் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விமான டிக்கெட் தான் வேணும், எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும்,
எனக்கு பயணிக்க 5 ஸ்டார் கார் தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. எந்த சூழலிலும் வாழ பழகி கொண்டவன். தமிழரசனுடைய சீர்களாக இருந்த லெனின், சின்னத்தம்பி, ஆலப்பக்கம் முருகேசன், நம்முடைய சுப இளவரசர், கோக ராமசாமி, தமிழ் போன்ற எண்ணற்ற தமிழ் தேசிய விடுதலை போராளிகளோடு அந்த முந்திரிக்காட்டு, முசுலந்தோப்பில், ஆண்டிமடம், செம்பர், நம்முடைய செந்துறை பகுதிகளிலே வலம் வந்தவன். உலகம் சிவிர்க்க நாள்வலது உலர்த்தி வையடா வெடிமருந்து என்று முழக்கமிட்டு 14-15 வயதுகளிலே வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கும் ஆயுதங்களை கையாளுவதற்குமான பயிற்சி எடுத்த முந்திரிக்காட்டு மண்ணில் வெறும் செம்மண் பூமியில் எங்கள் கைகளையே தலையாணியாகி படுத்துறங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு. அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சென்னை சொகுசு வாழ்க்கையில் கூட என் அறையிலேயே வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டுதான் இலங்கை தூதரகம் தாக்கப்பட்டது. இந்த வழக்குகளை எல்லாம் நாங்கள் சந்தித்தவன். தமிழ் தேசிய அரசியலுக்கு நாங்கள் ஒன்றும் இன்றைக்கு வரவில்லை. என்னுடைய அரசியல் வாழ்வு, நான் வந்து ஜூலை கலவரம் 1970 பிறந்தேன். 83 ஜூலை கலவரத்திலிருந்து பொது வாழ்க்கைக்கு சக மாணவர்களை எல்லாம் மறியலுக்கு சாலைக்கு அழைத்து வந்ததிலிருந்து என் அரசியல் வாழ்வு தொடங்கியது. இன்றைக்கு கிட்டத்தட்ட சுமார் 45 ஆண்டு காலம் ஆகிறது. தமிழ்நாட்டு 45 ஆண்டுகள் அரசியல் ஏற்றம் இறக்கங்கள், தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல், காங்கிரஸ் அரசியல் என்று பெருந்தலைவர் காமராஜர் அரசியலில் பங்கெடுத்த எமது முன்னேற்றியர்களுடைய அரசியல் என்று எல்லா அரசியலும் உள்வாங்கி பக்குவப்பட்டு பண்பட்டு ஒருவனாகத்தான் இன்றைக்கு உங்கள் முன் நான் இருக்கிறேன். ஆதலால் நான் உணர்ச்சி வயப்பட்டாலும் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், நீதி இருக்கும், உண்மை இருக்கும். அதுக்காகத்தான் நான் கோவப்படுவேன். ஒரு முதலமைச்சர்கிட்ட கோவப்படுறேன்னா, ஒரு நாட்டுடைய கூட்டணி கட்சி அமைச்சர் பெருமக்கிட்ட கோவப்படுறேன்னா அதில் உண்மை இல்லாம இருக்காது. என் பக்கம் உண்மை இருக்கிறது. என்றைக்காவது அந்த உண்மை ஒரு நாள் இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும், அல்லது நானே தெரியப்படுத்துவேன். அப்போது என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் புரியாமல் தொலைக்காட்சியில விமர்சனம் பண்றவர்கள், நான் 5 சத்தியம் பண்ண பொது வாழ்க்கை வரப்போகுது, எக்காரணத்தை கொண்டும் எனக்கு சோறு போடுகிற வயல்வெளிகளை ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றி பணம் சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்னை பத்தி இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் தொலைக்காட்சியில பேசுறான். உங்கள் தென் மாவட்டத்து உங்கள் உறவுக்காரராக இருந்த நடிகர்கள் SSR என்று சொல்லக்கூடியவருக்கு தேராம்பட்டில் ஒரு வீடு இருக்கு. அங்க எங்க வேணுகோபால் கொஞ்ச நாள் ஒரு அலுவலகம் வச்சிருந்தார். அது வாடகை அதிகம் முடியலன்னு காலி பண்ணிக்கிட்டு கூட வந்துட்டோம். அந்த வீடு எனக்கு சொந்தம்ன்றான். நான் காலை விருதுநகரில் சவால் விட்டிருக்கிறேன். அந்த வீடு மட்டும் வேல்முருகன் பெயரில் இருக்கிறது என்று நிரூபித்து விட்டால் நான் அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்தே விலகிக் கொள்கிறேன். காரணம், அந்த வீடு சுமார் இப்ப 20 கோடி போகும். 20 கோடி வீடு என் பேர்ல இருக்குன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய முன்னோர்களை, சித்தப்பா, பங்காளி பெருமை எல்லாரும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களிலே எனக்கு வர வேண்டிய பங்கை கூட என் உறவுகள் பிரித்து தந்த போது, வேண்டாம், எனக்கு கட்சி வளர்ச்சிக்கு கார் வாங்கி கொடுங்க, பயணி இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க, என் பேர்ல எந்த சொத்து பத்து வேண்டான்னு அதெல்லாம் என் பேர்ல கூட கேட்கல. இன்றைய வரையும் 3 தலைமுறையாக அது குடும்ப சொத்துக்களாகத்தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உண்மைக்கு மாற அவதூறுகளை கிளப்பி விடலாம். இவருக்கு 300 ஏக்கர் என் பேர்ல இருக்கலாம், 200 ஏக்கர் என் பேர்ல இருக்கலாம், என் பங்கு மகள் எல்லாம் 100கணக்கான பேர் இருக்காங்க. 200 ஏக்கர் எம்எல்ஏ ஆகுதா? அப்ப நாங்களாம் என்ன நடந்து நாளைக்கு கத்தி எடுத்துட்டு வந்துருவோம் சண்டைக்கு. அப்ப எப்படி எல்லாம் ஒருவன் அரசியலிலே பொது வாழ்விலே நேர்மையாக தூய்மையாக நாம் சில கருத்துக்களை முன்வைத்து ஒருபடி முன்னே ஏறோம்னா எப்படி எல்லாம் காலப்பிடிச்சு இழுக்கிறதுக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆக அந்த அவதூறுகளை எல்லாம் நாம் புறந்தள்ளி விட்டு, இங்கே வெற்றி அவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டார்கள், வெளிநாட்டில் இருந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் எழுதலாம். அவன் ஒரு நாள் விடுப்பு கிடைக்கின்ற போது அவனுக்கே உரிய பாணியிலே படுத்துக்கொண்டு எந்த பதிவுகளை வேண்டுமானாலும் போடலாம். இப்ப நவீன டிஜிட்டல் உலகம் வந்து விட்டது. குரல் பதிவை போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைப் அடிக்குது. அவன் குடிச்சிட்டு என்ன வளர்னாலும் எல்லாம் வந்துடும், அது வரும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அதே உள்ளங்கள் தான். இப்ப நீங்களே இங்க உட்கார்ந்து இருக்க பாதி பேருக்கு மேல நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க, நீங்க தரக்குறவா என்னை விமர்சனம் இல்ல, ஜெகதீஷ் பாண்டியன் விமர்சனம் பண்ணது இல்ல, தனசேகரன் முகநூலி என்னை விமர்சனம் பண்ணி பார்த்தது இல்ல, புகழேந்தி மாறனையும் நான் பார்த்ததில்லை. ஆனா கீழே இருக்கிற பல தம்பிமார்கள் அந்த சீமானிசத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் செய்தி சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் சொன்ன போது, தெரிய வேண்டிய செய்தியை தெரிய வேண்டியவர்கள் தெரியப்படுத்திய போது அவர்கள் அதற்காக மனமருந்தி இன்றைக்கு நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைந்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படித்தான் வெற்றி குமரன் என்கிற நட்பின் காரணமாக 20 ஆண்டு காலம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு ரத்தமும் சகதியுமாக ஒரே தட்டுல ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே கட்டுல தூங்கி நீங்க பயணித்து இந்த கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னை போன்று ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தர்மத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையிலேயே என்னுடைய சுபாவம் அப்படி இருக்கு. நான் வேல்முருகன், நீங்க வெற்றி, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த உண்மையை நாம் சொல்லுகின்ற போது, அந்த உணர்ச்சியோடு சொல்லுகின்ற போது, கண்டிக்கின்ற போது சில பேர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபம் உங்களை அங்க போட்டு கொடுக்கத்தான் செய்வான். அப்படி போட்டு கொடுத்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க. அதற்கு
அந்த மருதமலை முருகனுக்கு, அந்த பழனி முருகனுக்கு, அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு, இந்த 6 படை கொண்ட முருகனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களோ இல்லையோ, நான் சரியானவர்களை என்னோடு காலம் கையளித்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். அந்த இயற்கைக்கு, அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் எங்க நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பழையனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில கஷ்டப்படும் போது தோல் கொடுத்து துணை நின்ற எண்ணற்ற பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் நம்பிக்கையோட நான் சொல்லுவேன், நாம் உண்மையா இருப்போம், உண்மையா இந்த மண்ணை மக்களையும் நேசிப்போம், தலைவரை உயிரா நேசிக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நாம் செய்கின்ற இந்த சமூகத்திற்கான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணி, இந்த சமூகம் நம்மளை ஒரு நாள் ஆற தழுவி அன்பு செலுத்தி கட்டி அணைத்து முத்தமிட்டு வெற்றி திலகம் இடும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் நடந்துட்டு. நீ எங்க போனாலும், நான் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனேயே இங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். அங்க எனக்கு அதற்கான எதிர்வினை தெரிந்தது. ஒரு மாநிலத்தினுடைய அழைப்பை ஏற்று போன என்னை 12 மாநிலத்திற்கு 1 மாதம் முழுவதும் என் காதுகளால் ரத்தம் வர 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 அந்த தமிழர்களுடைய அன்பில் திளைத்து எல்லா மாநிலங்களுக்கும் பறந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக சரியாக உன்னிப்பாக கவனித்து அதை அங்கீகரித்து பாராட்டினார்கள். அப்ப அமெரிக்காவில் பழைக்க போன தமிழனே இவ்வளவு உணர்வோடு இப்படி நம்மளை மிக சரியாக பின்பற்றி நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் என்றால் நம் உள்ளூர் தமிழர்களும் அப்படி தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவர்களும் நம்மை நோக்கி திரும்புவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு வெற்றி குமரனுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் ஊடாக, நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனையோ மாவீரர்கள் நடத்திருக்கேன். 14 ஆண்டுகால கட்சி பாமக இருக்கும்போது தனியா அரங்கு கூட்டங்களை நடத்திருக்கேன். குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், நம்முடைய லோக ஐயப்பண்ண இவங்கெல்லாம் நடத்தி நான் போயிருக்கேன். காஞ்சி மக்கள் மன்றம் நடத்தும் போது தொடர்ச்சியா நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு, அங்கெல்லாம் என்னை உற்று நோக்காத தமிழ் சமூகம் வெற்றி குமரன் திருச்சியில் திருப்பு முனையை ஏற்படுத்தி, இதுதான் அந்த மாவீரர் நாள் நிகழ்வு. ஒட்டுமொத்த உலகம் பூரா இருந்த நாம் தமிழ் தம்பிகளும் பார்த்தான், பொதுவான தமிழனும் பார்த்தான். இவங்க பிரிஞ்சு போய் வேற ஒரு கட்சி தொடங்குறாங்க, இயக்கம் தொடங்குறாங்க, வேல்முருகனை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க, வேல்முருகன் என்ன பேச போறாரு அப்படி என்று உற்று அந்த மாவீரர் நாள் கவனிக்கப்பட்டது. அந்த மாவீரர்கள் திலகம் செய்த அந்த உயிர் தியாகம், அந்த அற்புதமான தியாக வேங்கைகளுக்கு நாம் செலுத்திய அந்த வீரவணக்கு நிகழ்வின் மேடையில் எனக்கு அப்பழுக்கற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை என் கைகளில் கையளித்திருக்கிறது. அந்த மாவீரர்களுக்கு இந்த நேரத்தில் என் வீர வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஏன்னா அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அதிபர் ஆகணும், எதுவும் கிடையாது. உலக அரங்கில் தமிழனுக்கென்று ஒரு சுதந்திர தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்க வேண்டும் என்கிற ஒற்றை கனவுக்காக அந்த மண்ணில் விதையாக விழுந்த 50,000 போராட்ட